ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிராய்லர் சிக்கன் வச்சுட்டு நல்ல எலும்பும் சதையுமா வச்சு நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிரேவி ஒன்று பண்ணலாம். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா நல்ல சப்பாத்திக்கு, சாதத்துக்கு இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கும், தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கும் ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். இது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. டேபிள் ஸ்பூனில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ ஜீரகம் மட்டும் போட்டு தாளிச்சிக்கலாம். பாருங்கள், ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. 2 இனுக்கு கருவேப்பிலை இதில் போட்டுக்கலாம். இதில் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு இதை போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு கிரேவி நிறையா கிடைக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். அதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், நல்ல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசால் பொடி, குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். எல்லாமே இந்த எண்ணெயிலே வதக்கியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இதில் ஒரு 3 தக்காளி எடுத்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், இதையும் ஊற்றிக்கலாம். ஒரு பெரிய ஸ்பூனாக எடுத்து 1 ஸ்பூனில் நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இந்த சிக்கனை நல்லா வதக்கணும்னா நல்லா சிக்கன் வந்து நல்லா உருண்டு வந்துடும். அப்படி இருந்தாலே இந்த கவுச்சி ஸ்மெல்லு வராது. இந்த மிக்சியில் நம்ம தக்காளி அரைச்சோம் இல்லைங்களா, அதுலேயே வந்து ஒரு 50 ml அளவுக்கு தண்ணியை ஊற்றி இதில் ஊற்றிக்கணும். தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இது ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ இந்த சிக்கன் கிரேவிக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். இதில் ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி போட்டுக்கலாம். சோம்பு பொடி இருந்தால் போடுங்க, இல்லைன்னா முழு சோம்பாவும் போட்டுக்கலாம். இதிலேயே அரைக்கும் போது 1 இனுக்கு கருவேப்பிலையும் சும்மா கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா பல்ஸில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். பாருங்க, இப்போ சிக்கன் வெந்துருச்சான்னு பார்ப்போம். பாருங்க, நல்லா எண்ணெயெல்லாம் கசிஞ்சு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த விழுதை இதில் ஊற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இந்த மசாலா ஒட்டியிருக்கோம், அதனால் இதையும் ஊற்றிக்கலாம். இப்போ 1 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வைங்க. அதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷத்துக்கு வைக்கலாம். பாருங்கள், 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்ல மல்லி இலையை கொஞ்சமாக தூவி விட்டுருவோம். தூவி விட்டுட்டு மூடி வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இப்போ எண்ணெயெல்லாம் கசிஞ்சு நல்லா வெந்து கலரே நல்லா மாறி இருக்கும். இப்போ எடுத்து பார்க்கலாம். அதனால் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சாச்சு. எண்ணெயெல்லாம் கசிஞ்சு ஜம்முன்னு வந்துடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மல்லி இலையை தூவி விட்டுடலாம். இந்த மாதிரி செமி கிரேவியாக செஞ்சு வச்சுட்டு நம்ம சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் சாதம் பரட்டி சாப்பிட்றதுக்கும், பரோட்டாலாம் வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம்.
பாருங்க, நல்ல மல்லி இலையும் கருவேப்பிள்ளையும் நல்ல பொடியாக அந்த மாதிரி கையிலே கிள்ளிட்டு இந்த மாதிரி போட்டு தூவிடலாம். தூவிட்டு எடுத்து வச்சு பரிமாறிடலாம். வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.